தினமணி நேயர்களுக்கு வணக்கம். ஐபிஎல் 2026ல ஒவ்வொரு அணியை பத்தின ஒரு அனாலிசிஸ் தான் வந்து தனித்தனி வீடியோவா போட்டுட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ். மும்பை இந்தியன்ஸ் ஏன் தோத்து போனாங்க அப்படின்றத ஒரு அனாலிசிஸா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ள நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு குவிஸ் வச்சு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் தமிழ் கிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். அவர் என்ன பதில் சொல்றான்னு பார்த்துட்டு நம்ம அப்படியே ஒவ்வொன்றா உள்ள போகலாம்னு நினைக்கிறேன். தமிழ், ஒரு வீரர் மும்பைக்காக 13 ஆட்டங்கள் விளையாடி இருக்கிறாரு இந்த சீசன்ல. அவருடைய பந்துவீச்சு சராசரி வந்து 102.5, அவருடைய எக்கானமி வந்து 8.36, அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் வந்து 73.5. யார் இந்த பந்து வீச்சாளர்? பந்து வீச்சாளர்னு சொல்லிட்டீங்க. மும்பைன்னு சொல்லிட்டீங்க. வந்து ஒன்று பும்ரா இருக்கணும், இல்லை போல்ட்டா இருக்கணும். பும்ரா. எஸ், சரியான பதில் சொல்லியிருக்கிறாரு. ஸோ பும்ரா வந்து 13 ஆட்டங்களை விளையாடி வெறும் 4 விக்கெட் தான் எடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி யாராவது சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நான் ஒரு ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் சொல்லியிருந்தா நான் வந்து நம்பியிருக்க மாட்டேன், போடா பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் அதுதான் நிதர்சனமா இருக்கு. ஏன் இதுல இருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, அவங்க பெரிதும் நம்பக்கூடிய பல மலைகள்ல மிக முக்கியமான ஒரு மலை வந்து ஜஸ்பிரீத் பும்ரா. அவர் சொதப்பிட்டாரு. ஸோ என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி வீரர்கள் சொதப்புறப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரொம்ப சிரமம் தான் இல்லையா? கண்டிப்பா. வந்து இதை நீங்க மட்டும் இல்லை, வெளிலேருந்து நிறைய பேர் கூட நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். வந்து அதுக்கு என்னன்னா, இப்போ 2 விதமாகவும் சொன்னாங்க. வந்து ஒரு நட்சத்திர பந்து வீச்சாளர் வந்து ரொம்ப வந்து அவர் மேலே வந்து ஒரு ஓவர் பேர்டன், அவரை எதிர்பார்ப்பு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருந்து அவர் ஒவ்வொரு வருஷமும் அதை பூர்த்தி பண்ணியிருக்காரு. இந்த வருஷம் அவரால் பூர்த்தி பண்ண முடியலங்கிற விஷயத்துல என்னன்னா மும்பைக்கு வந்து ஒரு பின்னடைவு. ஆனால் என்ன அடுத்த கொஸ்டின் அவங்க என்ன வைக்கிறாங்கன்னா, ஏன் நீங்கள் வந்து பும்ராவை மட்டுமே நம்பி இருக்கீங்க? பும்ரா வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார், ஓகே, அதெல்லாம் ஓகே. பட் பும்ரா ஃபெயிலியர் ஆகாது, அவருக்கும் ஒரு ஆஃப் டே வரும். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அடுத்த பிளான் பண்ணிருக்கணும் அப்படிங்கிறத வந்து நிறைய கேட்பாங்க. வந்து அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, மும்பை இன்னைக்கு வந்து பும்ரா வந்து ரொம்ப வந்து அவங்க பெரிய இழப்பாக தெரியுது. அவங்க அடுத்த பவுலர் அவருக்கு இல்லாமல் போல்ட்டுக்கும் சரியாக நேரம் அமையிற போல இருக்கு, அவருக்கும் வந்து ஒழுங்காக பர்ஃபார்ம் இல்லை. அப்போ ரெண்டுமே வந்து 2 முக்கிய பந்து வீச்சாளர் ஒழுங்கா செயல்படலைன்னா அந்த அணியோட போல்ட்லாம் வந்து 5 மேட்ச் ஆடி 2 விக்கெட் எடுத்திருக்காரு இந்த இதுல. ஸோ நம்ம அதான் பந்து வீச்சாளர் உங்களுக்கு பெரிய அளவுக்கு சோபிக்கல. அது நம்ம பல காரணங்கள் சொல்லலாம். அவங்க பிளேயிங் காம்பினேஷனே வந்து சரியா கண்டுபிடிக்கல அப்படின்னு நினைக்கிறீங்க. நம்ம பேட்டிங்குள்ள அடுத்து நம்ம போவோம். பந்து வீச்சாளர்களே வந்து பல நட்சத்திர பந்து வீச்சாளர்கள் இருக்கிறாங்க. தீபக் சஹார் இருக்கிறாரு, ஜஸ்பிரீத் பும்ரா இருக்கிறாரு, ட்ரெண்ட் போல்ட் இருக்கிறாரு, ஷார்துல் தாக்கூர் இருக்கிறாரு, அதுக்கப்புறமா மிச்சல் சாண்ட்னர் இருக்கிறாரு, ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. ஹார்திக் பாண்டியாவும் நல்லா போடுவாரு. ஸோ பும்ரால வந்துட்டு ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவர் டோர்னமெண்ட்டுக்கு வரும்போதே வந்து சின்னதா ஏதோ நிகிலோட தான் வந்திருக்கிறாராம். ஸோ அதை வச்சுட்டே தான் அவர் வந்து விளையாடி இருக்கிறாரு. அதனால அவர் இனிஷியலா வந்து அவர் நினைத்த வேகத்துக்கு அவரால் பந்து வீச முடியல. ஸோ பந்து வீச அந்த வேகத்துல கொஞ்சம் குறைவு இருந்தது. ஸோ அந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருந்தனால அவர் டோர்னமெண்ட் வரதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்துச்சு அப்படின்னாங்க. அதனாலதான் வந்து கடைசி மேட்சும் வந்து அவர் ஆடல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு, பொலார் சொல்லியிருந்தாரு. எல்லாமே முடிஞ்சு போச்சு, ஏகப்பட்ட சிக்கல்லாம் வந்துருச்சு. ஸோ பந்து வீச்சாளர்கள் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு இயல்பா என்ன பண்ணுவாங்கன்னா, சுழற்பந்து வீச்சாளர்கள் மட்டும் தான் தேடிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு சிக்கவே சிக்காது, ஒவ்வொருத்தரா போயிட்டு இருப்பாங்க. முன்னாடி மயங்க் மார்க்கண்டே ட்ரை பண்ணாங்க, அப்புறம் ராகுல் சஹர் ட்ரை பண்ணாங்க. ஸோ அமையாமலே இருந்தது. இந்த சீசன்ல வந்து ஃபாரின் ஸ்பின்னர் ட்ரை பண்ணாங்க, அல்லா கசன் ஃபரார். போன முறையே ட்ரை பண்ணி இன்ஜுரி நல்லா போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து ஒரு நல்ல ஒரு சக்சஸ் கொடுத்திருக்காரு மும்பைக்கு. 11 ஆட்டங்கள்ல 15 விக்கெட் வீழ்த்திருக்கிறாரு. ஆனா அவர் மட்டும் தான் விக்கெட் வீழ்த்தக்கூடிய ஒரு ஆளா இருந்திருக்கிறாரு. அவங்க ஏன்னா எங்க மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, பிளேயிங் காம்பினேஷன் சரியா கண்டுபிடிக்கல. அதுல கார்வின் பாஷா கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவர் வந்து மொத்தமே 6 ஆட்டங்கள் தான் விளையாடி இருக்காரு. ஆனா 12 விக்கெட் வீழ்த்தி அதிக விக்கெட் வீழ்த்தவர் 2ஆவது இருந்திருக்காரு கார்வின் பாஷ். நல்லா யூஸ் பண்ணிருக்கலாம், கொஞ்சம் யூஸ் பண்ணிருக்கலாம். சோ அவர் பேட்டிங்லயும் சப்போர்ட் பண்ணுவார்னால அவர் கொஞ்சம் கன்சிடர் பண்ணாம விட்டாங்க, காம்பினேஷனை விட்டுட்டாங்கன்றனால. பந்து வீச்சாளர்களை இப்ப தீபக் சஹரும் பவர் பிளேல போடுறாரு, ட்ரெண்ட் போல்ட்டும் பவர் பிளேல போடுறாரு அப்படின்னா பும்ரேவை எங்க நம்ம டிலே பண்ணணுமா? சோ இந்த மாதிரி டாக்டிக்கலா அவங்க மிஸ்டேக் பண்றதுனால பவுலர்ஸ் எங்க யூஸ் பண்றதுன்னு தெரியல. எந்த பவுலர்ஸ்க்கு நம்ம கன்சிஸ்டா லாங் ரோப் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி இல்லாதனால மிஸ் ஆயிடுச்சு. சில ஆட்டங்கள்ல ஹார்திக் பாண்டியா ஓப்பன் தான் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஹார்திக் பாண்டியா பந்து வீசுறதே நிப்பாட்டாரு கம்பேரிட்டிவ்லி. ஸோ அவங்க வந்து ஒரு பெரிய குழப்பத்துல இருந்தனால பந்து வீச்சு சரியா ஒரு டீமா ஃபார்ம் ஆகல. ஸோ இப்போ நம்ம பேட்டிங் அப்படியே போவோம். சரி, பேட்டிங்ல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த கூட ஒரு பவர் பேக்டு பேட்டிங்ல என்ன உங்களால காமிக்க முடியுமா? பேட்டிங்ல பவர் பேக் லைன் அப் இருந்தா என்னங்க பண்றது? ஃபர்ஸ்ட் மேட்ச் நீ எடுத்துக்கிங்க. ஃபர்ஸ்ட் மும்பை இந்த டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பெரிய வெற்றியோட தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. நல்லா ஓகே, ஒரு நல்ல சைன்ல ஸ்டார்ட் பண்றாங்கன்னு பார்க்கும்போது ஒரு 3 மேட்ச் போனா என்னன்னா வந்து ரோஹித் சர்மாவுக்கு வந்து அடிபட்டு சேர்ந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து அந்த ஓப்பனிங் பேர் வந்து மாத்தினாங்க. வந்து இந்த டைம்ல என்ன பண்ணாங்க, மும்பை வந்து ஒரு 4 ஓப்பனிங் பேர், எப்போ சீசனுமே இந்த மாதிரி ஓப்பனிங் பேர் வந்து மாத்திருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோஹித், ரெக்கல்டான், அப்புறம் ரெக்கல்டான், டிகாக்கு,
அப்புறம் டிகாக் அண்ட் டான்ஸ் மால்வர்னு ஒரு சின்ன பையனை இறக்கி விட்டாங்க வந்து. அப்புறம் வில் ஜாக்ஸ் ரிக்கல்டன். இப்ப 4 தடவை வந்து ஒரு டோர்னமெண்ட் 14 மேட்ச்க்குள்ள 4 தடவை ஓப்பனிங் பேர் மாத்துறது கிட்டத்தட்ட ஒரு எல்எஸ்ஜி என்ன பண்ணாங்களோ அதே மாதிரியான இதுதான் வந்து இவங்க எம்ஐ LSD அதுல படு மோசம் ரொம்ப அதிகம் பண்ணா நம்ம தனியா வீடியோ போடுவோம் எங்களுக்கு. கண்டிப்பா இங்க வந்து என்னன்னா அதேதான் இங்க உங்களுக்கு இத்தனை தடவை மாத்தும் போது எப்படிங்க அவங்களுக்கு நீங்க சொல்ற காம்பினேஷன் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சரி பின்னாடி வரவங்க இவங்க தான் ஓப்பனிங் தான் பண்றாங்க, ஏதோ ஒன்று பண்ணிட்டு போறாங்க, ஓப்பன் யாரும் அடிச்சுவாங்க பார்த்தா பின்னாடி வர திலக் வர்மா சரியா விளையாடுறது இல்ல. என்னன்னா ஒரு மேட்ச் விளாண்டா ஒரு மேட்ச் 100 அடிச்சு ஜெயிக்கிறாரு, அடுத்த மேட்ச் ஒரு 2 மேட்ச் விளையாட மாட்டாரு வந்து. அந்த கன்சிஸ்டன்சிங்கிறது அவர்கிட்ட இருந்து போயிருச்சு. சரி இவர் தான் கன்சிஸ்டன்டா விளையாடலன்னு பார்த்தா அடுத்த ஒரு வந்து T20 இன்டர்நேஷனல் கேப்டன் எல்லாத்துக்கும் ஒரு அதிரடி ஆடுறதான பேர் போன சூரியகுமார் யாதவ் என்ன பண்றாருன்னா இல்ல நான் விளையாட மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி விளையாடவே மாட்டார். என்னைக்காவது ஒரு நாள் இடையில வந்து என்ன பண்றாருன்னா சுட்டி அடிக்கிறாரு வந்து. எனக்கு தெரிஞ்ச அந்த பேட்டிங்ல ஓரளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு கொஞ்சம் விளையாண்டா வந்து நமன்கிற விளையாண்டு கொஞ்சம் காப்பாற்று. அப்புறம் கேப்டன்ங்கிற பொறுப்பு ஒரு ஷோல்டர்ல இருக்கிறனால அவரும் சில மேட்சஸ்ல வந்து 40 43 ரன் சொல்லிட்டு ஹர்திக் பாண்டியா விளையாட கட்டாயத்துல இருந்தனால அவர் விளையாண்டா இருந்து. மற்றபடி பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு அவங்க பேட்டிங் வந்து ரொம்ப பெருசா எக்ஸ்போசிவா இல்ல வந்து. பவுலிங் கூட ஏதோ ஒரு கட்டத்தில் சேர்த்தலாம் இருக்கு, பேட்டிங் எந்த கட்டத்தில் சேர்க்கறதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு மாறிட்டாங்க. பேட்டிங்லயும் வந்து கிட்டத்தட்ட இதே பிரச்சனை தான் மும்பை இந்தியன்ஸ்க்கு இருந்தது. எந்த பிளேயர்ஸை யூட்டிலைஸ் பண்ணணும், யாரை எந்த ஆர்டர்ல இறக்கணும் அப்படின்றதுல பல குழப்பங்கள் இருந்தது. ஏற்கனவே வந்து அங்க நம்பர் 3க்கு வந்து சூரியகுமார் யாதவுக்கும் திலக் வர்மாக்கும் இடையில ஒரு பெரிய போட்டி இருக்கு. இதுக்கு நல்லா 3வது இந்த போட்டி பத்தாவது இன்னொரு போட்டி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு நமந்திர மேல இறக்குனாங்க. நமந்திர் நல்லா செயல்பட்டாரு, ஆனா திலக் வர்மாக்கும் சூரியகுமார் யாதவுக்கும் வந்து அது சரியா உட்காரல. அதுவும் திலக் வர்மால வந்து சில ஆட்டங்கள்ல 6 அந்த பொசிஷன்ல இறக்கி விட்டாங்க, அதெல்லாம் என்ன கணக்குன்னு எனக்கு புரியல. சோ அதே வந்து அந்த கிளாரிட்டி இல்ல, அதனால மாட்டிக்கிட்டாங்க. ரோஹித் சர்மா தொடர்ச்சியா விளையாடிய ஆட்டங்களையும் வந்து அவர் சரியான ஃபார்ம்ல இல்ல. சூரியகுமார் யாதவ் ரொம்ப மோசமான ஒரு ஃபார்ம்ல இருந்தாரு. திலக் வர்மாவும் தமிழ் சொல்லிட்டாரு. டேட்டாவுமே அதான் சஜஸ்ட் பண்ணுது. அவங்க டீம்ல அதிகமா அடிச்ச ரன் யாரும் பார்த்துட்டோம்னா ரயன் ரிக்கல்டன் 448 ரன் அடிச்சிருக்காரு. அவர் வந்து அதிக ரன் அடிச்சவங்கள ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்காரு. அதுவுமே வந்து அவர் ஒரு மாதிரி டோர்னமெண்ட் ஆல்மோஸ்ட் அவுட் அப்படின்றது ஓரளவுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா செகண்ட் ஹாஃப்ல தான் அவர் வந்து அடிக்க ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறமா திலக் வர்மா 359 ரன்கள், அவருடைய பொட்டன்ஷியலுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மி. அப்புறம் முன்னாடியே சொன்ன மாதிரி நமந்தீர் 318 ரன் தான் அடிச்சிருக்காரு. ரோஹித் சர்மாவோட ஆவரேஜ் எல்லாம் ரொம்ப அவ்வளவு சிறப்பானதா இல்ல. 283 ரன் 35 ஆவரேஜ் வச்சிருக்காரு. அவர் இன்னும் கொஞ்சம் நல்ல ஸ்டார்ட் கொடுத்துருக்கணும். சூரியகுமார் யாதவ் வெறும் 270 ரன் 20 ஆவரேஜ். ஹார்திக் பாண்டியாவுமே வந்து மோசமான ஃபார்ம்ல தான் இருக்கிறார். 10 ஆட்டங்கள்ல 206 ரன் அடிச்சுட்டு 22 ஆவரேஜ் வச்சிருக்காரு. அவரும் அவருடைய ஸ்ட்ரைக் ரேட்லாம் வெறும் 138 தான். அவர் பினிஷிங்க்கு முன்னாடி கொஞ்சம் வராரு, இன்னும் ஜாஸ்தி இருந்திருக்கணும். பேட்டிங்ல சொல்லிட்டே இருந்தாங்க கேப்டன்சி பிரஷர் ஜெயிக்கல. அவங்களுக்கு அதான் நம்ம சொன்ன மாதிரி திலக் வர்மா எங்க ஆட வைக்கணும், சூரியகுமார் யாதவ் எங்க ஆட வைக்கணும், ரோஹித் சர்மா சரியா இல்ல, ரோஹித் சர்மா கூட ஆட போறது டிகாக்கா ரிக்கல்டனா அப்படின்ற கிளாரிட்டியில குழம்பிட்டே இருந்தாங்க. லாங் ரோப் ஒருவேளை ரிக்கல்டனுக்கு வந்து அந்த பிரேக் விட்டனாலதான் அவர் செகண்ட் ஹாஃப்ல நல்லா அடிச்சாரா அப்படின்றது தெரியல. நல்ல ஃபார்ம்ல இருந்தாரு இந்த வேர்ல்டு கப்ல நம்ம வில் ஜாக்ஸ். அவர் வந்து பாதி டோர்னமெண்ட்டுக்கு வரவே இல்லை. இதையெல்லாம் அவங்க அட்ரஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ இதனால என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் பேட்டிங்கையுமே அவங்களுக்கு ஷார்ட்டா இருந்தது. நம்ம காரின் போஸ் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் இல்லையா, அவர் பேட்டிங்கும் சப்போர்ட் பண்ணுவாரு, பவுலிங்கும் சப்போர்ட் பண்ணுவார்னால அவரை வந்து கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணாம மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா பவர் பிளேல போறதுக்கு நீங்க தீபக் சஹாரை முன்னாடி இருந்தே யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் போல்ட் தேவையில்லை. ஸோ ட்ரெண்ட் போல்ட் போய் ஒரு ஃபாரினரா நீங்க வந்து இவரை கார்பின் பாஷை நம்ம ஆட வச்சிருந்துருக்கலாம். இந்த மாதிரி அவங்க வந்து ஜெயிச்சிருக்க வேண்டிய எனக்கு டீம் ஜெயிச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு டாப் 4ல பிளே ஆஃப்க்கு இது இருக்க வேண்டிய ஒரு டீம்னா நிச்சயமா மும்பை இந்தியன்ஸ் சொல்லலாம். ஆனா வந்து குழப்பங்கள்னால அவங்க வந்து சரியா போகல. இதுல வந்து பலர் என்ன விமர்சனம் வைக்கிறாங்கன்னா, தமிழ் இவர் கேப்டன் தான் ஆட மாட்டாங்க, சூரியகுமார் பும்ரா கேப்டன் தான் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டு டேட்டாலாம் சொல்லியிருந்தோம். நேற்று வந்து திருப்பியும் கடைசி ஆட்டம் விளையாண்டாங்க. ஹார்திக் பாண்டியா கேப்டன்ஸ் இல்ல. அதுல வந்து ரோஹித் சர்மாவும் திலக் வர்மாவும் என்ன நினைச்சாங்க நீங்க பாத்திருப்பீங்க. நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி கேப்டன்சி மாறினா வந்து இவங்க விளையாடுறாங்களா விளையாட மாட்டாங்களா, நீங்க உங்க ஒப்பீனியன் என்ன? என்னன்னா இந்த ஒரு காமெடியில வரல ஒருவேளை இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி அப்படிதான் தேசிக்க தோணுது. ஏன்னா ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்சில இருக்கும்போது அவங்க நார்மலா கூட விளையாடாம இருக்கலாம். ஆனா என்னன்னா இந்த டோர்னமெண்ட்ல பாக்கும்போது ஏன்டா எனக்குன்னே வருவீங்களா, ஹர்திக் பாண்டியா மைண்ட் வைஸ் லிட்டரல் அப்படிதான் இருக்கும். அப்படிங்கிற என்னங்க ஒரு மேட்ச் விளையாடலாம் பரவாயில்ல, 2 மேட்ச் விளையாட ஒரு கன்சிஸ்டன்டா விளையாடக்கூடிய பிளேயர்ஸே வந்து விளையாட மாட்டாங்க. அது முக்கியமான பிளேயர்ஸ் யாரெல்லாம் ஒரு பிக் மேட்ச் பிளேயர்னு சொல்லி ரோஹித் சர்மா வந்து ஒரு பிக் மேட்ச் பிளேயர் நமக்கு தெரியும். வந்து அவர் நல்லா விளையாடுவாரு. அவரே ஒரு டக் அவுட் ஆகி போறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு மோசமான சாதனை வந்து ஐபிஎல் நிறைய அது தனி கதை வந்து 19 டக்கு வந்து அவரு நல்லா விளையாண்டு ஒரு இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துருந்தாருன்னு வந்து ஈஸியா அடிச்சுக்க வேண்டிய ஸ்கோர் தான் அது வந்து. இன்னொன்னு அதே மாதிரி திலக் வர்மா வந்து ஒரு கன்சிஸ்டன்டா விளையாடக்கூடிய தொடர்ச்சியான செஞ்சுரி அடிக்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு கேப்பபிள் பிளேயர் வந்து ஒரு மேட்ச் விளையாடுறாரு, அடுத்த மேட்ச் வந்து விளையாட மாட்டாரு அப்படின்னா வந்து. அப்புறம் சூரியகுமார் யாதவ் இவ்வளவு பேரும் என்னன்னா உள்ளுக்குள்ள அந்த டீம் மேனேஜ்மெண்ட் நம்ம பேசிட்டு இருந்தோம்ல வந்து நமக்கெல்லாம் கேப்டன்ஷிப் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்புல இருந்திருப்பாங்க. திடீர்னு பாண்டியா உள்ளுக்குள்ள வந்ததுனால அந்த இதெல்லாம் எதுவுமே இல்லாம போச்சு. இவங்க விளையாடுறதா பார்க்கும்போது அப்படிதான் ஒருவேளை அது ஒரு அதிருப்தியில இருக்காங்களோ, இல்லைன்னா வந்து அவங்கள்ட்ட என்னப்பா ஒரு கடமைக்கு விளையாடுவோம், ஒரு இன்டென்ட் இல்லாம ஜெயிச்சான ஜெயிக்காட்டல இவன் தான் அடி வாங்க போறான் அப்படிங்கிற. அப்போ நீங்க வந்து ஹார்திக் பாண்டியா கேப்டன்சினா வந்து விளையாடிட்டு போறாங்க, சூரியகுமார் யாதவ் பும்ரா கேப்டன்சி அப்படின்னா வெறி கொண்டு வந்து விளையாடிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லலாம் வந்து. கண்டிப்பா நீங்க சொல்றீங்க.
நீங்க அப்படிதான் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. குற்றச்சாட்டு இல்லைங்க, ஒரு ஒரு பார்வை. இந்த குற்றச்சாட்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க மேட்ச் பாக்குற எல்லாருக்குமே தெரியும், ஏன்பா ஹர்திக் பாண்டியா ஏன்டா பாடப்படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி தான். அது நார்மலா கூட நடக்கலாம். ஆனா நம்பர்ஸ் என்ன சொல்லுதுன்னா, முன்னாடி சொல்லலாமே, இப்ப டோர்னமெண்ட் முடிச்சனால ஃபைனல் நம்பர்ஸ் நம்ம சொல்லிடலாம். ஹார்திக் பாண்டியோட கேப்டன்சிக்குல ரோஹித் சர்மா வந்து 5 இன்னிங்ஸ்ல 117 ரன் அடிச்சிருக்காரு. அவருடைய சராசரி வந்து 23. இதே வந்து சூரியகுமார் யாதவ், ஜஸ்பிரீத் பும்ரா கேப்டன்சில 4 இன்னிங்ஸ். இதுல வந்து அவர் அடிச்ச ரன்கள் 166. அவருடைய சராசரி 41.5. அதாவது 23.4 அங்க, 41.5 இங்க. இது ரோஹித் சர்மா. அப்ப ஹர்திக் பாண்டியா பார்த்து எப்படிங்க தெரியுது? இங்க வர அடுத்து திலக் வர்மா வந்து என்ன பண்ணிருக்கிறாருன்னா, பாண்டியா கேப்டன்சி கீழ 10 இன்னிங்ஸ் ஆடி 216 ரன் அடிச்சிருக்காரு. அவருடைய சராசரி வந்து 24. இதுல வந்து சூரியகுமார் யாதவ் பும்ரா கேப்டன்சி கீழ 143 ரன் அடிச்சிருக்காரு 4 இன்னிங்ஸ்ல. அவருடைய சராசரி வந்து 47.6. அதாவது 24 அந்த பக்கம், 47.6 இந்த பக்கம். இதுல நேர்மையானவர் யாருன்னா சூரியகுமார் யாதவ் வந்து ரொம்ப நேர்மையா இருக்கிறாரு. சோ அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, ஹார்திக் பாண்டியா கேப்டன்சி கீழ 10 ஆட்டங்களை விளையாடி இருக்கிறாரு. அதுல வந்து 207 ரன் அடிச்சுட்டு 22 சராசரியில அவ்வளவு ரன் அடிச்சிருக்காரு. இதே அவருடைய கேப்டன்சி பும்ரா கேப்டன்சில விளையாடல, அவருடைய கேப்டன்சில மட்டும் விளையாடி இருக்காரு 1 இன்னிங்ஸ்ல. அதுல வந்து 63 ரன் அடிச்சிருக்காரு. சராசரி வந்து 21. சோ ஹார்திக் பாண்டியா கேப்டன்சில கூட 22.33. இவருடைய கேப்டன்சில கூட 21 சராசரியில் தான் விளையாடி இருக்காரு. 3 மேட்ச் தான் விளையாண்டுருக்கான். அப்படிதாங்க இருக்கும். சரி, ஓகே, பரவாயில்ல. இருந்தாலும் நீங்க சொன்ன மாதிரி ஓரளவுக்கு இவங்க 2 பேரும் கம்பேர் பண்ணும்போது சரி பரவாயில்ல. அங்கேயும் 22, இங்கேயும் 21 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிருக்கா அப்படிங்கிற அளவுக்கு அவங்க 2 பேருக்கு என்னங்க பண்றது? இது வந்து இது யதார்த்தமான நார்மலான டேட்டாவா இருந்தாலும் இதான் பார்க்கும்போது எப்படி தோணுன்னு வச்சுங்க, ஒருவேளை இருக்குமோ இவங்களுக்கு வந்து என்னன்னா கேப்டன்சி இல்ல, அடுத்து நம்ம புதுசா மறுபடியும் வெளில இருந்து உள்ள கொண்டு வந்தவன வந்து கேப்டன் ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி பார்க்க அப்படி தெரியுது. பட் யாருக்கு தெரியும், அந்த அணி நிர்வாகத்துக்குள்ள ஏகப்பட்ட சிக்கல் போகுது. வந்து அது ஷார்ட் அவுட் ஆகி வெளில இதான் இஷ்யூன்னு சொல்லிட்டு அவங்க அஃபிஷியலா ஏதாவது ஸ்டேட்மெண்ட் சொல்ற வரைக்கும் நமக்கு வந்து என்ன நினைச்சுங்க, இதெல்லாம் ஒரு யூகங்களாகவும் டவுட்ஸாகவும் இப்படிலாம் இருக்குமோ அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இது வந்து நமக்கு ஒரு குற்றச்சாட்டா ஏன்னா நம்ம நினைச்சுக்கலாம் வந்து ஓகே இதுக்கான விட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. மற்றபடி அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ அதான் இப்போ மும்பை இந்தியன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அற்புதமான டீமு, அற்புதமான பேட்டிங் லைனப், அற்புதமான பந்து வீச்சாளர்கள். ஆனால் வந்து மோசமான டெசிஷன்ஸ்னால வந்து தோத்து போயிட்டாங்க. காம்பினேஷன் சரியா கண்டுபிடிக்காதனால தோத்து போயிட்டாங்க. எந்த வீரர்களை எங்க பயன்படுத்த முடியாது, பயன்படுத்தணும் அப்படின்றது தெரியாதனால தோத்து போயிட்டாங்க அப்படின்றது எங்களுடைய சம்மப்பா இருக்கு. ஸோ இப்போ நாங்கள் சொன்னது இந்த டேட்டா வந்து என்ன சஜஸ்ட் பண்ணுது அப்படின்னா, உண்மைக்கு ஹார்திக் பாண்டியா கேப்டன்சி கீழே இவங்க யாரும் விளையாடுறதில்ல அப்படின்றதான் வந்து சஜஸ்ட் பண்ணுது. ஆனால் எல்லா நேரம் வந்து டேட்டா வந்து சரியான பாதையில் கொண்டு போய் நம்ம நிறுத்தாது. ஸோ அதனால இது வந்து எதிர்ச்சியாக கூட நடந்திருக்கலாம். ஆனால் வந்து அந்த டீமுக்குள்ள ஒரு ஜெல் ஆகிறதுல, வீரர்களுக்கு நல்ல ஜெல் ஆகிறதுல ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்றது நம்ம எல்லா தலையும் வந்து வெளியிலிருந்தே பார்க்கும் பொழுது புரிஞ்சுக்க முடியுதுன்றனால அணி நிர்வாகம் இதுல தலையிடணும், ஓனர்ஷிப் வந்து இதுல தலையிட்டு என்ன மாற்றங்கள் செய்யறாங்க அப்படின்றது தெரியல. இப்போ அது சமூக ஊடகங்கள்ல வந்து ஹார்திக் பாண்டியா வெளில வருவார்ன்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ என்ன நடக்கும் அப்படின்றது மும்பை இந்தியன்ஸ் தெரியல அடுத்த சீசனுக்கு முன்னாடி. ஸோ நான் எங்களுடைய அனாலிசிஸ் வந்து மும்பை இந்தியன்ஸ் பத்தினது இதுவாக தான் இருக்கு. உங்களுடைய பார்வையில மும்பை இந்தியன்ஸ் ஏன் தோத்தாங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. உண்மைக்கு திலக் வர்மாவும் ரோஹித் சர்மாவும் ஹார்திக் பாண்டியா கேப்டன்சில ஒழுங்கா விளையாடுறது இல்லையா, அதை பத்தின உங்க பார்வை என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. வேறொரு வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.